ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். 18ஆம் தேதி திங்கட்கிழமை மார்க்கெட் ரீகேப் பார்த்துடலாம். மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகள் கிட்ட ஒரு கேப் அப் பேட்டர்னில் மார்க்கெட் ஓப்பன் ஆனது. அதன் பிறகு இன்ட்ராடேல சிறிய ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மார்க்கெட் 245 புள்ளிகள் உயர்வில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பெரிய அளவு கேப் அப் ஆனதற்கு முக்கியமான காரணம் சென்ற இந்த விடுமுறை காலத்தில் நமக்கு புட்டின் மற்றும் ட்ரம்ப் அவர்களினுடைய சந்திப்பு. அதில் இந்தியாவுக்கு மேலும் வரிகள் விதிக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இரண்டாவது ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் கூட இருக்கு. அதுல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆட்டோமொபைல் மற்றும் சில முக்கியமான துறைகளுக்கு உண்டான ஜிஎஸ்டி வரியை குறைக்கிறதா இருக்காங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல், கார் இந்த மாதிரி பார்ட்ஸுக்கு 27% ஆல்மோஸ்ட் ஒரு 18% அளவிற்கு குறைக்கிறதா இருக்காங்க. இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதனால நாட்டில் நிதி புழக்கம் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் இதனால சேல்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாக இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் செக்டர்ஸ் இன்னைக்கு பாசிட்டிவ்ல வர்த்தகமானது. இன்னைக்கு வர்த்தக முடிவில் நிஃப்டி 245 புள்ளிகளும், சென்செக்ஸ் 676 புள்ளிகளும், பேங்க் நிஃப்டி 393 புள்ளிகளும் அதிகரித்தது. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு ஆட்டோமொபைல் அதுதான் அந்த ஜிஎஸ்டி எக்ஸ்பெக்டேஷன்ல முன்னாடி இருக்கு. எம்என்சி கம்பெனிஸ், ரியாலிட்டி, மெட்டல் மற்றும் கமாடிட்டி துறை சார்ந்த பங்குகள் எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பாசிட்டிவ்ல வர்த்தகமானது. நெகட்டிவ் சென்டிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி, பிஎஸ்சி மற்றும் மீடியா துறையை சார்ந்த பங்குகள் இன்னைக்கு கொஞ்சம் வீக்கா வர்த்தகமானது. சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று வீடியோவில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதாவது ஒரு சின்ன ஒரு நல்ல அறிவிப்பு வந்தாலும் ஒரு 1000 புள்ளிகள் ரேலி இம்மிடியேட்டாகவே எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இன்னைக்கு திங்கட்கிழமை சர்ப்ரைசிங்காக மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும் பொழுதே நம்ம அந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலான 20 டே மற்றும் 50 டே டேஞ்சர் ஜோனை நம்ம ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்ணி இன்னைக்கு கேண்டில் ஓப்பனிங் இருந்தது. அதே மாதிரி க்ளோசிங்லையும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே இருக்கிறதால இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொன்னாலும் ரெட் கேண்டில் இன்னைக்கு விழுந்திருக்கு. ரெட் கேண்டில் அப்படிங்கிறது என்னன்னா, காலையில மார்க்கெட் ஸ்ட்ராங்கா ஓபன் ஆனது, அதன் பிறகு கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் வீக் ஆனதற்கு உண்டான இண்டிகேஷன். பட் பரவாயில்லை, நம்ம மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டரை டச் பண்ணாம இன்னைக்கு ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வர்த்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கன்ஃபர்மேஷன் டபுள் கன்ஃபர்மேஷன்ங்கிறது பங்கு சந்தையில் டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம். நாளைக்கு நம்ம இந்த மூவிங் ஆவரேஜஸ் எதையும் டச் பண்ணாம மேலேயே வர்த்தகம் ஆனோம் அப்படின்னா மார்க்கெட் ஷார்ட் டேர்ம்ல ஒரு ரேலி ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. 24,810 அப்படிங்கிறது நாளைக்கு முக்கியமான சப்போர்ட் லெவலா இருக்கும். அந்த லைனை டச் பண்ணது அப்படின்னா நமக்கு மறுபடியும் மார்க்கெட் மேலே நகர்றதுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட்டிங் தேவை. பட் நாளைக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்லேயே வர்த்தகம் ஆயிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் ஓரளவு இந்த டேஞ்சர் ஜோனை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். நாளைக்கு வர்த்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது 24,938, க்ளோசிங் 24,884. இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு நடுவில் ஆல்மோஸ்ட் ஒரு 50 புள்ளிகள் வித்தியாசம் இருக்கு. இன்ட்ராடேல என்ன நடந்ததுங்கிறத 5 மினிட் சார்ட்ல பார்க்கலாம். நிஃப்டியினுடைய 5 மினிட்ஸ் சார்ட் இது. காலையில் மார்க்கெட் ஓப்பனிங்கினுடைய கேப் அப் பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு கேப்பு. ஆல்மோஸ்ட் ஒரு 300 புள்ளிகள் இன்னைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆனது. பட் ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே மறுபடியும் இன்னும் மேல் நோக்கி கிட்டத்தட்ட ஒரு 50 புள்ளிகள் கிட்ட மேலே நகர்ந்தது. அதன் பிறகு கொஞ்சம் ஒரு செல்லிங், அதற்கப்புறம் ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் இல்லாமல் வர்த்தகமானது. இன்னைக்கு காலையில் மார்னிங்கில் ஒரு ரைஸ், அதற்கப்புறம் ஒரு ஃபால், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறதுக்கு இன்னைக்கு. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான். அதுவும் இன்னைக்கு நிஃப்டிக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கு. பேங்க் நிஃப்டியும் காலையில் கேப் அப் பேட்டர்ன், அதன் பிறகு ஒரு ரைஸ், அப்புறம் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஒரு ரைஸ் அண்ட் ஃபால், இது ரெண்டுமே இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. நம்ம நாளைக்கு வாட்ச் பண்ணக்கூடிய முக்கியமான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இப்போதைக்கு இந்த டேஞ்சர் ஜோன் ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மார்க்கெட் இந்த நோ ட்ரேடிங் ஜோன்ல இருந்து இப்போ வாட்சபிள் ஜோனுக்கு மாறி இருக்கு. நாளைக்கு வர்த்தகத்தில் 25,020 ரெசிஸ்டன்ஸ் லெவல், 24,810 சப்போர்ட் லெவல் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வாட்ச் பண்ணக்கூடிய லெவல், பேங்க் நிஃப்டி இன்னும் முழுசா பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடக்கலை. 56,160 ரெசிஸ்டன்ஸ் லெவல், 55,650 சப்போர்ட் லெவல் நாளைக்கு வர்த்தகத்தில் நம்ம வாட்ச் பண்ணலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. மற்ற பங்குச்சந்தைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சடு சென்டிமெண்ட் தான். ஏஷியன் மார்க்கெட்ஸில் நிக்கை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வர்த்தகமாக இருக்கு.
யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வந்து பெருசாக நமக்கு சப்போர்ட் கொடுக்காததால தான் நமக்கு இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ட்ரேடில் பெருசாக ஒரு ரிவர்சல் கிடைக்கல. நாஸ்டாக் இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி ஒரு 20 புள்ளிகள் இதுவும் ஃப்ளாட்டாக தான் இருக்கு. நாளைக்கு எப்படி இருக்குன்றத நம்ம டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம். முக்கியமான நிகழ்வுகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட எக்ஸ்பெக்டேஷன் அதை சார்ந்த பங்குகள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ரேலி ஆனது. முதல்ல நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் மாருதி சுசுகி இன்னைக்கு 9% விலை அதிகரித்து வர்த்தகமாயிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி கட் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அசோக் லேலண்ட் ரிசல்ட் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க, 7% உயர்வு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் கம்பெனிஸும் இன்னைக்கு ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணது. HDFC, ICICI, பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் இன்னைக்கு 6% கிட்ட ரேலி ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் S&P குளோபல் ரேட்டிங் ஏஜென்சி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. KEC இன்டர்நேஷனல் ஒரு புதுசாக ஆர்டர் கிடைச்சதால 7% உயர்வு. டிக்ஸான் புதுசாக ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் சைன் பண்ணியிருக்காங்க சைனாவினுடைய HKC ஓவர்சீஸ் நிறுவனத்தோட 4% உயர்வு. MCXல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்னன்னா நிக்கல் ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நிக்கல்ல ட்ரேட் பண்ணலாம் இனிமே. இன்னைக்கு ஒரு 3% உயர்வு MCX. இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ் நிவா பூபா, ஸ்டார் ஹெல்த், ICICI, லோம்பார்ட் இதெல்லாம் இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் இருக்கும் 5% அளவுக்கு குறைப்பாங்க, அதாவது 5% குறைப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இன்சூரன்ஸ் செக்டர்லையும். அதன் காரணமா இந்த செக்டர்ஸ் எல்லாம் ஒரு சின்ன ரேலி. ஹண்டாய் 10% இன்னைக்கு விலை அதிகரித்தது. அதுக்கும் முக்கியமானது வந்து இந்த ஜிஎஸ்டியினுடைய விதிமுறை மற்றும் ஆட்டோமொபைல் செக்டர் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ரேலி ஆனது. IPO கிட்டத்தட்ட ஒரு 4 IPO வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆனது. நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது ஆகஸ்ட் 19ஆம் தேதி. ஒன்று வந்து ஸ்ரீஜி ஷிப்பிங் குளோபல் கார்பரேஷன். இவர்களுடைய ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லை, பட் நாளைக்கு எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஜெர்ம் அரோமேட்டிக்ஸ் IPO இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது. 325 ரூபாய் விலை. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. டிமாண்டை பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன IPO தான், 451 கோடி ரூபாய். விக்ரம் சோலார் IPO இது கொஞ்சம் பெரிய IPO, ஒரு 2000 கோடி ரூபாய் அளவுக்கு இதனுடைய ஒர்த்து இருக்கு. இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் பொழுது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நல்ல ஒரு பெரிய ஜம்ப் இருக்கு, பார்க்கலாம். இது பெரிய IPO. பட்டேல் ரீட்டைல் IPO இதுவும் ஒரு சின்ன IPO தான், 242 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, பெரிய வேரியேஷன்ஸ் இல்லை. இதெல்லாம் நாளைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நாள் சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் ஆக போகுது. முதல் 2 நாட்கள் பார்த்துட்டு அதற்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம். FII மற்றும் DII டேட்டா இன்னைக்கு சர்ப்ரைசிங்காக FII பையிங் உள்ளே வந்துட்டாங்க. இவர்கள் கண்டினியூ பண்ணாங்கன்னா மார்க்கெட் வந்து நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த வியாழக்கிழமை க்ளோசிங்லேருந்து 1000 புள்ளிகள் ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் இப்போ 250 புள்ளிகள் கிட்ட எடுத்துட்டோம், பார்க்கலாம். கமோடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த யூஎஸ்ல வந்து ஒரு ரேட் கட் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த குளோபல் லெவலில் இந்த வார் சிச்சுவேஷன் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் இப்போ சிவியராக நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். இதன் காரணமாக கோல்டு விலை கொஞ்சம் இந்த விலை குறையும் அப்படிங்கிறதை விட விலை ஏறாமல் இருக்கிறதே பரவாயில்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ இந்த நியூஸ் நமக்கு சப்சைட் ஆகிற வரைக்கும் கோல்டு கொஞ்சம் விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது விலை ஏறாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் விலை குறைவு, நேச்சுரல் கேஸ் விலை அதிகம். மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லா ஆட்டோமொபைல் டே அப்படின்னே சொல்லலாம். இதுல வந்து நம்ம பெரிய அளவுக்கு பார்க்கணும் அப்படின்னா M&M சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா M&M பொறுத்த வரைக்கும் சார்ட்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட் தெரியுது. வாட்ச் லிஸ்ட்ல போட்டு ஆட் பண்ணுங்க. பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, பார்ப்போம். இன்னைக்கு ஃபுல்லாக ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் தான் சார்ட்ல ஃபுல்லாக வந்து இன்னைக்கு டாமினேட் பண்ணியிருக்கோம். ப்ளூ ஸ்டார் அதில் ஒரு ஆட்மேன் அவுட்டு. ப்ளூ ஸ்டாரும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப் பேட்டர்னில் மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. டாப் லூசர்ஸ் கிளென்மார்க், சுஸ்லான் கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்மன்ஸ். அதனுடைய அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணார், அதுலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ப்ரெஷரில் இருக்குது. கல்யாண் ஜுவல்லர், BHEL மற்றும் டொரண்ட் பவர் எல்லாம் நெகட்டிவ். 52 வீக் ஹை இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. என்னுடைய ரேடாரை பொறுத்த வரைக்கும் ஹுண்டாய் மோட்டார்ஸ் ரீசன்ட் டேஸில் பிரமாதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. M&M மற்றும் ஹுண்டாய் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் வாட்சபிள் லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் கேர்ஃபுல்லாக ஸ்டடி பண்ணலாம். 52 வீக் லோ பொறுத்த வரைக்கும் கோஹரன்ஸ் லைஃப் சயின்ஸு. அப்பர் சர்க்கியூட் வாட்ச் பண்ணுற மாதிரி கம்பெனிஸ் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது. அப்பர் சர்க்கியூட் மற்றும் லோயர் சர்க்கியூட்டு. இதில் லக்ஷ்மி ஆர்கானிக் மற்றும் IFB இண்டஸ்ட்ரீஸ் ஸ்பைக் ஆகிருக்கு இன்னைக்கு. லோயர் சர்க்கியூட்டில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை.
ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ரோடேவை பொறுத்த வரைக்கும் கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதில் நமக்கு பார்ப்போம். கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம ஸ்டடி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் தெரியுது. மூவிங் ஆவரேஜ்லேருந்து ஒரு பிரேக் அவுட்டும் தெரியுது. நீங்கள் வேணும்னா தாராளமாக இதை வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். ஒரு 1220 சப்போர்ட் லெவல் இருக்குது. அதை தொடர்ந்து ஜேஎம் ஃபினான்ஸ், யூனோ, மிண்டா இதெல்லாம் நான் ரீசெண்ட் டேஸில் ஸ்பைக்கான கம்பெனிஸு. வால்யூம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அசோக் லேலண்ட் இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஏறி இருக்கு. பட் நமக்கு பொறுத்த வரைக்கும் சார்ட்லேயும் பெரிய பிரேக் அவுட், பட் ஒரே ஒரு பெரிய கேண்டில், கவனத்தோடு இருக்கிறது நல்லது. மற்றபடி கார்ப்பரேட் ஆக்ஷன் நாளைக்கு 19ஆம் தேதி வாங்கினா டிவிடெண்ட் கிடைக்காது. நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் தான். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், பவர் கிரிட் அதில் இருக்குது. முக்கியமான கம்பெனி ஜேகே பேங்க், நாட்கோ ஃபார்மா. இதெல்லாம் நாளைக்கு டிவிடெண்ட் கிடைக்காது, பட் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும் டிவிடெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. பட் 20ஆம் தேதிக்கு இதில் சென்கோ கோல்டு மட்டும் இருக்குது, வாட்ச் பண்ணுங்கள். இதில் வந்து போனஸ் மற்றும் ஸ்பிளிட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் லிஸ்ட் இருக்குது. முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கரூர் வைஸ்யா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஆகஸ்ட் 26ஆம் தேதி எக்ஸ் போனஸ் டேட்டு. பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் 30-டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் இதில் ட்ராக் பண்ணுற மாதிரி ப்ளூ ஸ்டார் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அசோக் லேலண்டும் பார்த்தாச்சு, வெயிட் பண்ணுவோம். 200-டே மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் பிகாஜி ஃபுட்ஸ், பிகாஜி பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூவிங் ஆவரேஜிலிருந்து ஒரு பிரேக் அவுட்டும் கோல்டன் கிராஸ் ஓவரும் சார்ட்டில் தெரியுது. இதையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் மெயின்டைன் பண்ணி ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டாக்ஸ் டு வாட்ச் ஸ்டடி பர்பஸ் நாளைக்கு நம்ம ஸ்டடி பண்ணுறது டெக்னிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா அதானி பவர் இன்னைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆகிருக்கு. மூவிங் ஆவரேஜிலேருந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு க்ரீன் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. 585 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி நம்ம நாளைக்கு ஸ்டடி பண்ணி பார்க்கலாம். அசோக் லேலேண்ட் இது பார்த்தோம், எல்லா நியூஸ்லேயும் வந்திருந்தது. அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கு. 127 சப்போர்ட் லெவல் வாட்ச் பண்ணலாம். வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். வித்யா அப்படின்றவங்க வந்து என்எஸ்டிஎல், இதில் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து நேற்று சில ஸ்டாக்ஸினுடைய ப்ரைஸஸ் வந்து தப்பாக இருந்தது. அது டேட்டாமே சோர்ஸ்லேருந்து எடுத்த டேட்டாலேயே அது தவறாக இருந்தது. நான் மார்க்கெட்டு வந்து வேகமாக வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அர்ஜென்ட்டில் நான் அதை தவறுதலாக சில ஸ்டாக்ஸினுடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். தவறுதலுக்கு மன்னிக்கவும். அது மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் இனிமேல் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறேன். வித்யா அப்படிங்கிறவங்க வந்து என்எஸ்டிஎல் ஸ்டாக் ஹோல்ட் ஆர் செல்லுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. என்எஸ்டிஎல்லை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ரீசெண்டாக ஐபிஓவில் லிஸ்ட் ஆனது. நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா 875 தான் சப்போர்ட் லெவல். இதெல்லாம் லாங் டேர்முக்கு அப்படியே போட்டுருங்க. ஏன்னா லிஸ்ட் ஆகும்பொழுதே ப்ராஃபிட்டில் தான் லிஸ்ட் ஆச்சு. 875க்கு கீழே போனால் தான் எக்ஸிட் ஆகணும், இல்லைன்னா அப்படியே வச்சுருங்க. ஹாப்பியஸ்ட் பிளானட், ஜிண்டால் ஸ்டீல் கம்பெனி, வை டிட் த கம்பெனி கோஸ் டவுன் ஈவன் ஆஃப்டர் தே மேக் ப்ராஃபிட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் வந்து 1 or 2 டேஸோட மூவ்மெண்ட் தாங்க ப்ரோ. அது இல்லாமல் ப்ராஃபிட் வரும்ன்றதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை பிரேக் அவுட் பண்ணால் தான் ஸ்டாக் மேலே ஏறும். ஏன்னா எல்லா ஸ்டாக்கும் நம்ம வாங்கக்கூடிய விலை வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் கிடையாது. அது இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குங்கிறத முன்கூட்டியே கணிச்சு அது இந்த ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸில் தான் ஸ்டாக்கினுடைய விலையை ட்ரேட் ஆகும். அந்த ஏர்னிங்ஸ் அவங்க கொடுக்கலன்னா ஸ்டாக்கோட விலை இறங்கும். ஜிண்டால் ஸ்டீல் நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு டவுன் சைட் பேட்டர்ன்லாம் இல்லை. தாக்கு பிடித்து அப் சைடில் தான் போயிட்டுருக்கு. தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 960 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உதயகுமார் சார், எஸ்எம்இ ஐபிஓ அப்ளை பண்ணலாமா? இந்த எஸ்எம்இங்கிறது வந்து ஸ்மால் கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் வராமல் இருக்கிறது போல ஸ்பெஷல் விண்டோவில் வந்து எஸ்எம்இ அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும் எஸ்எம்இ ஐபிஓவில். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா லாட் சைஸில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். மினிமம் 1.5 to 2 லட்சம் ரூபாய் ஒரு லாட்டுக்கு தேவைப்படும். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் 1-2 விற்க முடியாது. அதே லாட் சைஸை தான் மெயின்டைன் பண்ணணும். சின்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறதால இதனுடைய ஃபண்டமெண்டல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகும்பொழுது டபுள்லாம் கொடுக்குது. நிறைய பேர் அதில் பெனிஃபிட் ஆகிறாங்க. பட் நம்மளுடைய நேரம் நீங்கள் வாங்கக்கூடிய இன்கேஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா லோயர் சர்க்கியூட் ஆகி பையர்ஸே இல்லாமல் உங்கள் 2 லட்சம் ரூபாயும் முடங்கிடும். அதனால் என்னையை பொறுத்த வரைக்கும் எஸ்எம்இ ஐபிஓ கான்ஃபிடென்ட்டாக ப்ராஃபிட் தருமா அப்படிங்கிறது வந்து ஒரு இது கிடையாது. உங்ககிட்ட சர்ப்ளஸாக மணி இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் வந்து இதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இல்லை நீங்கள் புது வியூவர் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் பண்ணுறீங்கன்னா நார்மல் ஐபிஓ விண்டோவில் அப்ளை பண்ணுங்கள். எஸ்எம்இ வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். கிறிஸ் சார் வந்து ஸ்டாக் புக் வேல்யூனா என்ன, பிஇ வேல்யூ எத்தனை % இருக்கணும் சார்? இப்போ இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட புக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக்குக்கும் 3 வேல்யூ இருக்கும். புக் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ.
மார்க்கெட் வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ மார்க்கெட்டோட ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸு மற்றும் அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாம் கவுண்ட் பண்ணி ஒரு ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். நம்ம லேண்ட் வாங்குற மாதிரி தான், கவர்மெண்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கும். பட் கவர்மெண்ட் ரேட்டுக்கு நம்ம வாங்க மாட்டோம், ஏன்னா அந்த ஏரியா அதனுடைய டெவலப்மெண்ட் அதை பொறுத்து அந்த மார்க்கெட் ரேட்டு வேறையாக இருக்கும். அதே தான் ஸ்டாக்குக்கும். புக் வேல்யூ அப்படிங்கிறது வந்து திடீர்னு இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட உண்மையான ஒர்த் என்ன அப்படிங்கிறது தான் புக் வேல்யூ. இப்போ நார்மலாக பிஇங்கிறது ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ, பிஇ ரேஷியோ அப்படிம்பாங்க. இது வந்து பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறதை விட இது என்னென்னா நிறைய செக்டர்ஸ் இருக்குது. நமக்கு எல்லா செக்டருக்கும் இது ஜென்ரலைஸ் பண்ணி ஒரே மாதிரி சொல்ல முடியாது. மணி கண்ட்ரோல் வெப்சைட்டில் ஒரு ஸ்டாக்கை டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு அந்த ஸ்டாக்கினுடைய பிஇயும் வரும், அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியோட பிஇயும் வரும். இது ரெண்டும் பக்கத்தில் இருக்கணும். ரொம்ப வித்தியாசம் இல்லாமல் இருந்தாலே அது நல்ல கம்பெனின்னு அர்த்தம். நீங்கள் ஜென்ரலைஸ்டாக ஒரு பிஇ நம்பரை வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் செக்டர் வைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கோபாலகிருஷ்ணன் சார், யுவர் வியூ ஜேஎஸ்எல்ல பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் ரீசன்ட் டேஸில் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, தாராளமாக வாட்ச் பண்ணலாங்க ப்ரோ. ஸ்ரீதரன் சார், பிசி ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் டிக்ளைனிங் பேட்டர்ன், இமீடியட் எக்ஸிட். டாபர் பற்றி கீழே கொஷின் கேட்டிருக்காங்க. இன்பர்சன் சார், டாபர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, பட் இன்றைக்கி ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக. இன்றைக்கி செல்லிங்கும் வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது பரவாயில்லை. ஒரு 525 கிராஸ் பண்ணும்பொழுது வாட்ச் பண்ணுங்கள். பாலு சார், ஜேகே சிமெண்ட் டார்கெட் கேட்டிருக்கிறாரு. ஜேகே சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டார்கெட் ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கிறதால ஒரு 500 ரூபாய் கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு சேஸ் பண்ணுங்க ப்ரோ. இதுக்கு டார்கெட் எல்லாம் கிடையாது. கார்த்திக் சார், மேங்களூர் கெமிக்கல்ஸ் நியூ என்ட்ரி. மேங்களூர் கெமிக்கல்ஸ், மங்களம் சிமெண்ட், ஸ்டாக் கோடு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க ப்ரோ. மேங்களூர் கெமிக்கல்ஸ் ஸ்டாக் கோடு கொடுங்க. கார்த்திக் சார் வந்து வாரி எனர்ஜி நியூ என்ட்ரி லெவல் அண்ட் ஒய் ஃபாலிங்னு கேட்டிருக்கிறீங்க. வாரி எனர்ஜி, வாரி எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ப்ரோ இது வந்து இப்போ தான் ரிவர்சல் பேட்டர்ன் வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு 2800 சப்போர்ட் லெவல் மெயின்டைன் பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். போனான்றவங்க வந்து பாட்டா இந்தியா சொல்லுங்கள், ரொம்ப மாசமாக மூவ்மெண்ட்டே இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. பாட்டாவை பொறுத்த வரைக்கும் இது இன்றைக்கி தான் ரிவர்சல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் இது ஆல்ரெடி மூவிங் ஆவரேஜுக்கு கீழே போனதால் ஒன்றும் ப்ராமிசிங்கான சார்ட் பேட்டர்ன் இல்லை. என்னை கேட்டால் நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வேறு ஸ்டாக்குக்கு மூவ் ஆகிக்கலாம். சத்யமூர்த்தி சார், 52 வீக் நியர் ஸ்டாக்ஸ் டிசிஎஸ், தேஜஸ், ஐஇஎக்ஸ், இண்டஸ்இண்ட் பேங்க். ப்ரோ எப்பயுமே நீங்கள் வந்து ரொம்ப கீழே இருக்கிற ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு பதிலாக மேலே மூவ் ஆகிற ஸ்டாக்கில் தான் மொமெண்டம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த கீழே 52 வீக் லோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் மறுபடியும் மீண்டு வரும்பொழுது ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். மேலே மூவிங் ஆவரேஜஸ், ப்ரீவியஸ் ஹை, இந்த மாதிரி டெக்னிக்கலி ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் 200 டே மூவிங் ஆவரேஜை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் வாங்கணும். நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்டாக் இறங்க வாங்கக்கூடாது, இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறும் பொழுது முக்கியமான லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணணும். 200 டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணி மேலே வந்ததுன்னா வாங்கலாம். பட் இதில் நிறைய கம்பெனி பிரச்சனைக்குரியது. டிசிஎஸ் இப்போ டெக்னாலஜி செக்டரே சரியில்லை. ஐஇஎக்ஸ் இந்த பவர் செல் பண்ணுறதுல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்குது. கவர்மெண்ட் ஆல்டர்னேட் பார்க்குறதால ஐஇஎக்ஸோட ஸ்டாக்ஸ் வந்து விழுந்துருச்சு. வோடஃபோன் ஐடியா டோட்டலி அவாய்டு. ஓலா எலக்ட்ரிக் டோட்டல் ஃபெயில்யூர். உங்களுக்கு மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுலேருந்து பயங்கர ஃபெயில்யூரில் இருக்குது. இதெல்லாமே ஏன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னு தெரில. இதற்கு பதிலாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான கம்பெனி எம்என்டம் இருக்குது, ஹுண்டாய் மோட்டார்ஸ் இருக்குது, எட்டர்னல் இருக்குது, ஜொமேட்டோ நல்லா போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நம்ம ஸ்டடி பண்ணும் பொழுது ரைசிங் பேட்டர்னில் இருக்கிற கம்பெனிஸில் நமக்கு ஓரளவு ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். எப்பயுமே வியூவர்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் எங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் தெரிஞ்சால் நீங்கள் வாங்கிடலாம். இப்படி இவர் சொன்ன கம்பெனி கூட உங்களுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் எனக்கு தெரியும் சார், எனக்கு அதுக்கு கீழே போனால் வித்துறேன்னு கான்ஃபிடென்ட்டாக தெரிஞ்சால் தாராளமாக நீங்கள் வாங்குறதுல தவறு எதுவும் கிடையாது. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஃபாலிங் ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் தெரிந்தாலும் மேலே ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதற்கு பதிலாக ஆல்ரெடி மேலே போயிட்டு இருக்கிற ஸ்டாக்குக்கு ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா அது இன்னும் சுலபமாக மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்பயுமே ரைசிங் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். டாபர் சொல்லியாச்சு. மோகன் சார் வந்து நசாரா டெக் ஐபிஓ பை பண்ணலாமா, சாரி இப்போ பை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க.
நசாரா பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இருக்குது. பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆனால் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஸ்பிளிட் அண்ட் போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க ப்ரோ. சுகுணா அப்படின்றவங்க வந்து பிஎஸ்சி வாங்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆனால் மட்டும் வாங்குங்க. அக்ஷய் சார் வந்து என்எஸ்டிஎல் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? என்எஸ்டிஎல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு வியூவர் கொஷின் கேட்டிருக்கிறாரு, போன பேஜில் ஆன்சர் பண்ணியிருக்கேன். என்டிபிசி 346 340 தாண்டி போகலை. ஆல்மோஸ்ட் 4 months. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ. மார்க்கெட் கண்டிஷனே அப்படி தான் இருக்குது. பெரிய அளவுக்கு லாஸ் வராமல் ஸ்டாக் வந்து மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். நீங்கள் ஹோல்டு தான் பண்ணணும். பொறுமையாக இருங்க. 325 சப்போர்ட் லெவல். பரணி சார், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ் யுவர் வியூ? பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கு வந்து கீழே இருக்குது. இன்னும் பெரிய அளவுக்கு ரைஸ் ஆகலை. அவாய்டு. குணசேகர் சார், 200 shares ஹுட்கோ, டெல் மீ இஃப் பாசிபிலிட்டி ஆஃப் இன்க்ரீஸ். இப்போ தான் மார்க்கெட் வந்து ஒரு க்ரீன் சிக்னல் காட்டி இருக்கு. மொமெண்டம் கண்டினியூ ஆனதுன்னா இதெல்லாம் மேலே ஏறி வரும் ப்ரோ. 205 சப்போர்ட் லெவல் வெயிட் பண்ணுங்க. சுரேஷ் சார் வந்து டிவிடெண்டெல்லாம் வருதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 50 கம்பெனிக்கு மேலே வச்சுருக்கேங்கிறார் ப்ரோ. ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு டிவிடெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இமெயில் வரும். டிவிடெண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆனதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கிரெடிட் ஆகிருக்கும். அதுவும் இல்லாமல் டிவிடெண்ட் கிரெடிட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு இமெயில் வரும். அதனால் உங்களை இமெயிலை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க. டிவிடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். பிரகாஷ் சார் வந்து வாட் டு டூ சுஸ்லான் கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ரெசிக்னேஷன் நடந்தது. சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூவிங் ஆவரேஜ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. கன்ஃபர்மேஷன் பேட்டர்ன் இல்லை. பட் 200 day மூவிங் ஆவரேஜ் இன்றைக்கி பிரேக் டவுன் பண்ணியிருக்கு. பட் இது உண்மையிலேயே நம்ம கவனத்தில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். சுஸ்லான் அடுத்த சப்போர்ட் லெவல் 51 அப்படிங்கிறது சார்ட்டில் இருக்குது. என்னையை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்கன்னா 55 ரூபாய் அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் லெவலை மெயின்டைன் பண்ணலாம். அதை டச் பண்ணாமல் கீழே வந்துச்சுன்னா எக்ஸிட் ஆகிக்கலாம். இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரகாஷ் சார் வந்து சுஸ்லான் சொல்லியாச்சு. அவ்வளோதான். வியூவர்ஸ், டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த விதமான டிப்ஸு, ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களை ஃபேவர் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இதில் டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பப்ளிக்கலி அவைலபிள் ரிசோர்ஸஸை எடுத்து உங்களுக்கு தொகுத்து ஒரு நியூஸ் மாதிரி வழங்குறேன். கண்டிப்பாக இதில் இருந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் மற்றும் என்னென்ன ஸ்டாக்ஸை நீங்கள் ஸ்டடி பண்ணலாம்ங்கிறத ஈஸியாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததற்கு பிக் சல்யூட்.